அடுத்த மாசம் கொடுத்துறோம். 2 நாள் தான் உங்களுக்கு டைம். அதுக்குள்ள நீங்க கொடுத்துறணும். கொடுத்துறோம். சரிங்களா? அவ்வளவுதான் உங்களுக்கு டைம். சரி. அதான் வந்தியாடா? இப்பதான் வந்தேன். சரி, அது ஃப்ரெண்டு சாய்க்கு போயிட்டு அந்த ஃப்ரெண்ட் எடுத்து வா. கடையில இருக்கிறத 4-5 ஸ்பேனர் வந்து எடுத்துட்டு வேலை பண்றா. என்னாச்சு கட்டினாக்கா? ஏன் இப்படி சோகமா இருக்கீங்க? சத்தியாத்த கொஞ்சம் காசு வாங்கிட்டேன். அது எப்படி கொடுக்கறதான்னு யோசிச்சுட்டு வந்தேன். ஓ, இதுதான் பிரச்சனையா? விடுங்கக்கா, மகளிர் பிளஸ் இருந்தா வட்டி கம்மி. இப்ப நான் பாக்கியக்காக தான் பார்க்க போறேன். வாங்க, நான் அவங்ககிட்ட கூப்பிட்டு போறேன். என்னன்றது நீங்களே கேட்டு தெரிஞ்சுட்டாங்க. சரிங்களா? வாங்க போறேன். வண்டி இருக்கு, எப்படி அக்கா உள்ளதான் இருப்பாங்க. வாங்க. பாக்கியக்கா, பாக்கியக்கா இது வாங்க கொஞ்சம். வாங்க பாக்கியக்கா, இங்க பாருங்க. பாக்கியக்கா வாங்கவி, என்ன என் பொண்ணு உன்னை பார்த்தோட தப்பிச்சு ஓடிட்டாளா? பாக்கியக்கா, இவங்க வட்டிக்கு வாங்கி ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம். இவங்களையும் நம்ம மகளிர் குழுல சேர்த்துக்கலாம்க்கா. சரிக்கா, நீங்க இப்ப 1 லட்சம் ரூபாய் லோன் வருது நம்ம குழுவுல. அதனால உங்களோட ஐடி ப்ரூஃப் எல்லாம் கொடுங்க. நான் உங்களுக்கு ஒரு வாரத்துல வாங்கி தரேன்க்கா. கஷ்டப்படுறவங்களுக்கு தாங்க இந்த மகளிர் குழுவே. நம்ம வச்சிருக்கிறது என்னன்னா, நம்மளால போய் அதிக வட்டியில வாங்கி நீங்க எல்லாம் மாட்டக்கூடாதுன்றதுக்காக தான். நீங்க அப்ப வாங்கிட்டீங்க. இப்ப தேவி மூலமா உங்களுக்கு தெரிஞ்சிச்சு பாக்கியா குழு வச்சிருக்கேன்னு. நீங்க வந்து நான் லோன் வாங்கி தரேன், அந்த கடன் எல்லாம் நீங்க கொடுத்துருங்க. ஓகேவா? உங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. நீங்க உங்களுடைய ஜெராக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுங்க. என்ன தேவி, ஜெராக்ஸ் எல்லாம் கொடுங்க. ஒரு வாரத்துல 1 லட்சம் ரூபாய் வருது. கவர்மெண்ட் லோனும் 1 லட்சம் ரூபாய் வருதுக்கா. நீங்க கடன் எல்லாம் அடைச்சிடலாம். சரியா? அடைச்சிடுங்கக்கா. ஏதோ ஒரு நல்ல நேரம் எனக்கு மகளிர சேவை எப்பவுமே கரெக்டா நடக்கும். நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டுதான் மகளிர் குழுவாலதான் இப்ப வட்டி வாங்குறதெல்லாம் விட்டுட்டோம் நாங்க. புரியுதுங்களா? ஓகே தேவி, அவங்கள சேர்த்துக்கலாம் நம்ம. கண்டிப்பாக்கா, அவங்க எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட வாங்கி கொடுத்துடுறேன். நீங்க எடுத்து போய் அதுக்கு சேர்த்து கொடுத்துருங்க. எப்ப என்னன்னுட்டு நீங்க அப்புறம் எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க. நான் கால் பண்றேன், வந்து நீங்க 2 பேரும் கேஷ் வாங்கிட்டு போவோம். சரிங்கக்கா, அப்ப நாங்க கிளம்புறோம். வாங்க. வந்துட்டியாடா? தம்பி, காலேஜுக்கு காசு ரெடி பண்ணிட்டேன்டா. நான் அதிக வட்டிக்கு 10,000 தான் கேட்டிருப்பேன். அது வச்சு எந்த காலேஜ்ல சேர்க்கறது? அது இல்லடா. சாப்பாடு கொடுக்கும். சாப்பிடு. அது இல்லடா. சாப்பிடவா வேணாமா? சரி, சாப்பிடு. சொல்றது ஒரு விஷயம் கேளுடா. சாப்பிட மாட்டேங்கிறான்யா. சாப்பிடு. டேய், ஒரு விஷயம் நில்லுடா. என்ன இந்த பையன் சொல்றதே கேட்க மாட்டேங்கிறான். சரி போ, வீட்டுக்கு தானே வருது, அப்புறம் பேசுறேன். அவன் சாப்பிட்டு வந்தா நீ சாப்பிடுறா. சாப்பாடு கொண்டு வரலையாடா? இல்ல, நான் அம்மாவோட சண்டைனா. அக்கா வர சொல்லியிருந்தீங்களேக்கா? ஆமா தேவி, உங்களுக்கு லோன் வந்திருக்கு, அதை கொடுக்கறதா வர சொன்னேன். ஒரு நிமிஷம் இருங்க, எல்லாரும் வாங்கிட்டாங்க, நீங்க வாங்கிட்டு போயிடுங்க. சரிங்கக்கா. அக்கா, நீங்க வட்டி கடன் எல்லாம் அடைச்சிட்டு உங்க பிரச்சனையை அடைச்சிட்டு நீங்க உங்களுக்கு எதுக்கு மகளிர் குழுல சேர்த்துக்கனா உங்களுடைய வட்டி கடன் எல்லாம் நீங்க அடைச்சிட்டு நிம்மதியா நீங்க இந்த குழு பைசா மட்டும் கரெக்டா கட்டினா போதும்க்கா. இது 1 பைசா இன்ட்ரெஸ்ட் தான் கவர்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. இந்த காசை வச்சு நீங்க உங்க கடன் பிரச்சனை எல்லாம் அடைச்சிருங்கக்கா. தேவி, நீ முதல்ல உன் பிள்ளைய காலேஜ் படிக்க வைக்கிற. ஓகேவா? புள்ள படிக்கட்டும், படிப்பு தான் முக்கியம். அதுக்காக தான் நமக்கு நிறைய கவர்மெண்ட்ல சலுகை இருக்கு. இது ஒரு அதிக வட்டி கிடையாது, கம்மி வட்டி. பிள்ளைய படிக்க வை தேவி.
ரொம்ப சந்தோஷம் ஐயா. இந்த காசுல என் புள்ளைய நான் காலேஜ் அனுப்பி ஒரு பெரிய வேலையில உட்கார வைப்பேன். அப்போதுதான் நான் நிம்மதியா இருக்கேன். கண்டிப்பா அதே மாதிரி வட்டிக்கு வாங்க கொடுத்துட்டு நீங்க சந்தோஷமா இருங்க. கரெக்டா கட்டிடுங்க, அவ்வளவுதான். வேற எந்த பிரச்சனையும் நம்ம குழுவுல இருக்காதுக்கா. குழு காசு மட்டும் கரெக்டா கட்டிட்டா போதும். நிச்சயமா கரெக்டா கட்டிடுவான். அதுக்கப்புறம் உங்களுக்கு மாசம் மாசம் நீங்க கட்டிட்டீங்கன்னா திரும்ப அதிக லோன் வரும். நீங்க எங்கேயும் கடன் வாங்க வேண்டியதுல பிள்ளையும் மேல் படிப்பு படிச்சா ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் தேவி. சரிங்கக்கா. அக்கா வெளில வட்டி கட்டுற காசுக்கு இங்க அசுலம் வட்டி சேர்ந்து நம்ம கடன் அடைஞ்சிரும். உங்க பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். நாங்க வரோம். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. வாங்கக்கா போலாம். போயிட்டு வாங்க. காசு வாங்கும் போது வாங்குறாங்க, போன் பண்ணா போனே எடுக்க மாட்டாங்க. இந்த சித்ரா காசு வாங்குச்சு, இன்னும் கொடுக்காமலே இருக்கு. இந்த நம்பர் எங்க இருக்கு? சத்யா வாங்கக்கா. என்னது இது? இந்த மாதிரி மகளிர் சேர்ந்தேன் வாங்கினேன். கரெக்டா இருக்கா காசு? சரி, அடுத்த வாட்டி காசு வேணா வாங்கிக்கோங்க, எவ்வளவு வேணாலும் தரேன். சரி கொடுக்கிறவங்க மட்டும் கத்துறேன் வாங்கிக்கிறாங்க. எங்க அப்பா வீட்டுல டேய் நில்லு. இருக்கிறாத கொஞ்சம் ஒரு நிமிஷம். இங்க பாரு, காலேஜுக்கு போகணும்னு சொன்னல, 1 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணிட்டேன். இந்தா. மகளிர் குழுல தாண்டா 1 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணிருக்கேன். நீ காலேஜ் போறதுக்கு போ, சந்தோஷமா காலேஜ் போய் படி. காலேஜ்க்கா? ஆமாண்டா, காலேஜ் தான் வாங்கியிருக்கேன். மகளிர் குழுல குறைஞ்ச வட்டிக்கு குடுக்குறாங்கடா. நான் சொல்ல வரது நீ எப்பயுமே கேட்க மாட்டேங்கிற, எல்லாத்துலயுமே அவசரப்படுற. நீ படிக்கிறதுக்காக தாண்டா ஒவ்வொருத்தவங்களும் ஆசைப்படுற. ஒரு பெற்றவங்களும் தன் பிள்ளை படிக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. எந்த பிள்ளையும் கஷ்டப்படணும்னு நினைக்க மாட்டாங்க. புரியுதா? மகளிர் குழுல குறைஞ்ச வட்டி தான், அதிக வட்டிலாம் கிடையாது. அதனால நீ எதையும் மனசு நினைக்காம சந்தோஷமா காலேஜ் போய் படி. அப்ப நான் போயிட்டு வேலையில நாள்ல இருந்து வரலன்னு சொல்லிடுறேன். போ, சந்தோஷமா சொல்லிட்டு வா போ. சரி, உள்ள நான் காலேஜ் போக மாட்டேன். சரி. நாளிலிருந்து வேலைக்கு வரலண்ணா. ஏன்டா தம்பி? காலேஜ் போறேன். தம்பி, பெண்கள் மனசு வச்சா உலகத்தையே ஜெயிச்சல. முன்னேற்றத்துக்கு வழி நிறைய பேருக்கு தெரியல. உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு முன்னேற்றத்துக்கு. நல்லா போய் படி, கஷ்டப்படுத்தாத. என்ன அன்னைக்கு சாப்பாட்டுல கோவத்தை காட்டுற, கஷ்டப்படுறது சாப்பாட்டுக்கு தான். நல்லா போய் படிப்போம்.